வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சினிமா டெக். இன்றைக்கான அப்டேட் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜூலை 5 2024 பாலிவுட்டில் ரிலீஸ் ஆன கில்லை வந்து தமிழில் ரீமேக் பண்ண போகிறாங்க. அதில் ஹீரோவாக வந்து த்ருவ் விக்ரமும், வில்லனாக வந்து உரியடி விஜய்குமாரும் நடிக்க போகிறதா அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் த்ருவ் விக்ரம் நடித்த பைசன் படம் வந்து ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ரிவ்யூ யார் கொடுத்துருக்காருன்னா, டேரக்டர் ராம் வந்து கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து வாழையோட சூப்பராக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் தீபாவளிக்கு வந்தால் தான் தெரியும் இந்த படம் எப்படி இருக்குன்னு. நம்ம டேரக்டர் சரண் வந்து நவம்பர் 12, 2024 அஜித் அவர்ஸ் எடுத்த அட்டகாசம் இந்த படம் வந்து ரீரிலீஸ்க்காக போகுது. அடுத்த செப்டம்பர் மாதத்தில் இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுதா கோங்கரா எடுத்து எஸ்கே நடிச்சுக்கிட்டு இருக்க பராசக்தி படம் வந்து 80% ஷூட்டிங் வந்து முடிஞ்சிட்ட மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் வந்து வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனில் எஸ்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறதாகவும், அந்த ப்ராஜெக்ட் வந்து யுவன் வந்து மியூசிக் டைரக்டர் பண்ணலை, அனிருத் வந்து மியூசிக் டைரக்டர் பண்ணுற மாதிரி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. இந்த படம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் டைம் ட்ராவல் படம் மாநாடு ஸ்டைலில் இருக்குன்ற மாதிரியும் பேசப்படுது. நம்ம லோகேஷ் கனகராஜ் எடுத்த கைதி படத்தோட பார்ட் 2 வந்து எப்போ வருன்ற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்திருக்கிற நியூஸ் என்னென்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து கைதி 2 கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கமலையும் ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் எப்போ வருன்ற மாதிரியும் சொல்ல முடியல. இது என்ன ஒரு பிரச்சனைனா, கூலி வந்து தலைவருக்கான சொன்ன கதை கிடையாது அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் வந்து சொல்கிறாரு. ஆனால் லோகேஷ் கனகராஜுக்கு வந்து தலைவரை வந்து நெகட்டிவ் சைடில் காட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதை வந்து இந்த படத்து மூலயமா நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, கமலை வந்து ஹீரோவாகவும் தலைவரை வந்து வில்லனாகவும் வச்சு இந்த கதை வந்து ரெடி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஃபேன்ஸ் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படம் இன்னும் நிறையா கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் வந்து உள்ளே இறக்காமல் மிடிலாக ஒரு நல்ல கேஸ்ட் அண்ட் க்ரூஸை வச்சு நல்ல கதை ரைட்டிங் பண்ணி ரிலீஸ் பண்ணால், தமிழில் ரிலீஸ் ஆகி 1000 கோடி அடித்தா ஃபஸ்ட்டு படம் அப்படின்ற பெருமை கண்டிப்பாக வரும். ஏன் கைதி 2 வந்து டிலே ஆகுதுன்னா, ட்ரீம் வாரியர்ஸ் வந்து அவர் வந்து கமலையும் ரஜினியும் வச்சு ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கைதி 2க்கு வந்தால் அதோட மார்க்கெட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி ட்ரீம் வாரியர்ஸ் சொல்கிறாங்க. அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கைதி 2க்கு ப்ரமோஷனே தேவையில்ல, இன்னும் அதிகபட்சமாக போகும் அப்படின்ற மாதிரி ட்ரீம் வாரியர்ஸ் சைடு சொல்கிறாங்க. இப்போ கைதி 2 பற்றி அப்டேட் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அனுஷ்கா நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ சமந்தா தான் நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்தியோட ஒய்ஃபாக, அதாவது ஃப்ளாஷ்பேக் சீனில் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏன் லியோலேருந்தே ஒரு சில கேரக்டர் வந்து கைதி 2ல் வரும். அப்படி எந்த கேரக்டர்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடித்தாலே ஹரால் தாஸ், அந்த கேரக்டர் வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஆக்ஷன் கிங்கிட்ட பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன் ஆண்டனி தாஸ் வரமாட்டாரான்னு கேட்டிங்கன்னா, சஞ்சய் தத் வந்து இப்போ ரீசென்ட்டிவாக நடந்த இன்டர்வியூவில் வந்து லோகேஷ் கனகராஜ் என்னை வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அவரே ஓப்பன் டாக்காக விட்டுருந்தார். இதுக்கப்புறம் அவர் வராரா என்னன்னு சரியாக தெரியல. ஆனால் லியோ தாஸோட ரெஃபரன்ஸ் இருக்கும், ஆனால் அவர் நடிக்க வரமாட்டார். ஏன்னா இப்போ அவர் வந்து அரசியலில் போய்கிட்டு இருக்காரு. இன்னும் இது முடிஞ்சுட்டு தான் அவர் இங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் எப்படின்னு தெரியல. ஆனால் ஜிவிஎம்மும் த்ரிஷாவும் எங்கேயாச்சும் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம கார்த்தி இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க மார்ஷல் படத்துக்கு வந்து வில்லன் செலெக்ஷன் போய்கிட்டு இருக்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வில்லன் செலெக்ஷனாக யார் இருந்தார் அப்படின்னா, நிவின் பாலி இருந்தாப்படி. அப்புறம் வந்து நானி வந்து வில்லன் செலெக்ஷனுக்கு இருக்கிற மாதிரின்னு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வர நியூஸ் என்னென்னா, நானி வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியாக வந்திருக்கிற அப்டேட் என்னென்னா, மார்ஷல் படத்தில் வில்லனாக வந்து ஈரம் படத்தில் நடித்தார் ஆதி, அவர் தான் வந்து வில்லன் கேரக்டர் வந்து பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சுக்கிட்டு இருக்க எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பஞ்ச் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து 2040 நடக்கிற மாதிரியும், இது ஒரு லவ் ஸ்டோரின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆனால் படத்தை பார்க்குறப்ப 2040 மாதிரி தெரியல, 2100 மாதிரி தான் தெரியுது. இந்த படம் வந்து சென்னையில் தான் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷாட்டே வந்து அடையார் பிரிட்ஜை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து இம்பாசிபிளில் வந்து யாஷ் நடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. மிஷின் இம்பாசிபிளில் யாஷ் நடிக்கிறாரா
என்னன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கு சைட்லேயே வந்து என்ன காமிச்சிருக்காங்கன்னா, கலைஞரை பற்றி ஒரு போஸ்டர் வந்து ஒன்று போட்டிருக்காங்க. எதுக்கு என்ன கலைஞரை பற்றி போஸ்டர்னால், இப்போ திமுக அப்பயும் வந்து திமுக தான் ஆட்சியில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல, அது நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம். இந்த லெஃப்ட் சைடில் வந்து பின்னாடி வந்து காவேரி ஹாஸ்பிட்டலில் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து தலைவருக்கான சின்ன ரெஃபரன்ஸும் வச்சுருக்காங்க. 189 189 என்னென்னு தெரியுதா? 1 + 8 9 9 + 9 = 18. அதாவது 9 தான் வந்து நயன்தாராவை தான் சிம்பாலிக்காக வந்து விக்னேஷ் சிவன் வந்து ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து தலைவரை வச்சு எடுக்கணுன்றது ஒரு கனவு போல், என்னன்னு தெரியல. ஆனால் அந்த இது போஸ்டர் வந்து மேக் பண்ணியிருக்காங்க, பின்னாடி காட்டியிருக்காங்க 189. அது மட்டும் இல்லாமல் அனிருத் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குற மாதிரி, அந்த ரோபோட்டுக்கு வந்து அனிருத் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது என்னன்னு தெரியல, ஒருவேளை கிளிம்ஸுக்கு மட்டும் அனிருத் கொடுத்துருக்காரா இல்லை ஃபுல் மூவிலையும் அனிருத் தான் கொடுத்துருக்காரா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டர் பேர் சூர்யான்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதுவும் ஏன்னு தெரியல. அதோட இந்த படத்தோட இந்த கிளிம்ஸ் வீடியோட லாஸ்ட்டு சீனில் வந்து அந்த அனிருத்தோட ஒரு பாட்டு வந்து நல்லா ஃபேமஸாக போயிடுச்சு. இப்போ திரும்ப வந்து அந்த பாட்டு கேட்குறப்ப வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி படத்துலேயும் ஃபுல் பாட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னென்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ரவி மோகன் வந்து இப்போ அவரோட புதுசாக ஒரு ஸ்டூடியோ ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஸ்டூடியோவில் வந்து 2 ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவல் ஆகிருக்கிற மாதிரி தெரியுது. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து ஜித்து மாதேசன், அதாவது ஆவேசம் படத்தோட டைரக்டர் வந்து ப்ரோ கோட் அப்படின்ற டைட்டிலில் வந்து ரவி மோகன், அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா, அப்புறம் மலையாளம் ஆக்டரான அர்ஜுன் அசோகன், இவங்க 3 பேரும் நடிக்கிற மாதிரி இருக்குது. இதோட ப்ரோமோலாம் வேறு ரிலீஸ் ஆகிடுச்சு. படம் பார்க்க ஃபன்னாக இருக்கிற மாதிரி தெரியுது. செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து ரவி மோகனே டைரக்ட் பண்ணி இது யோகி பாபு வந்து ஹீரோவான்னு வச்சு நடிக்கிற மாதிரி ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணலான்னு ரவி மோகன் வந்து பிளான் பண்ணியிருக்கார் போல். அந்த படத்தோட பேர் வந்து அன் ஆர்டினரி மேன். அது மட்டும் இல்லாமல் ரவி மோகன் வந்து இப்போ எல்சியூலையும் வராரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜோட பென்ஸ் வந்து எல்சியூவில் வர மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க.